Hello students, welcome to Mahesh IAS Academy YouTube channel. இந்த வீடியோல நம்ம டிராஃப்ட்மேன் சிலபஸ்ல உள்ள ரோட் இன்ஜினியரிங் 2ல ரோட் மார்ஜின்ற டாபிக்ல MCQs பார்க்கலாம். ஸோ சைட் பை சைட் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நம்மள என்னன்னா ஆன்சர் வந்து ஒன் பை ஒன்னா ரிவீல் பண்ணுவோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1, வாட் ஆர் ரோட் மார்ஜின்ஸ்? ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆன்சர் இஸ் the portion of land on either side of the roadway. Answer is option B. Next question number 2. Which of the following is not an element of road margin? So road margin ஓட elements first தெரிஞ்சாதான் not an element கான ஆன்சர் வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியும். பார்க்கிங் லேன் வந்து எலமெண்ட் ஆஃப் ரோட் மார்ஜின் தான். சைக்கிள் ட்ராக்குமே ரோட் மார்ஜினோட எலமெண்ட். நெக்ஸ்ட் கார்ட் ரயில்ஸுமே என்னன்னா ரோட் மார்ஜினோட எலமெண்ட். ஆன்சர் இஸ் கேரேஜ் வே தான் ரோட் மார்ஜினோட எலமெண்ட் கிடையாது எது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. Next question number 3. What is the minimum width provided for a cycle track? 1 meter, 2 meter, 1.5 meter, 3 meter. So cycle track generally பார்த்தீங்கன்னா எங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்ற கொஸ்டினுமே கேட்கலாம். ஸோ ஜென்ரலி அர்பன் ரோட்ஸ்ல தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதோட மினிமம் வித் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மீட்டர். ஸோ எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா ஒரு 1 மீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 2 மீட்டர். நெக்ஸ்ட் சைக்கிள் ட்ராக் எங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்றதான் கேட்கறாங்க. ஸோ இப்போதான் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஆன்சர் இஸ் அர்பன் ஏரியாஸ், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5. Which element of road margin connects the highway with commercial establishments like fuel stations? Option A, frontage road. Option B, driveways. Option C, footpath. Option D, shoulders. Answer is driveways. Next question number 6. ஸோ டிரைவர்ஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்கும் அப்படின்றதான் கேட்கறாங்க. தட் இஸ் க்ளோஸ் டு இன்டர்செக்ஷனா இல்ல அவே ஃப்ரம் இன்டர்செக்ஷனா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் அவே ஃப்ரம் தி இன்டர்செக்ஷன். நெக்ஸ்ட், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சைட் ஸ்லோப் இன் ரோடு? ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலி பார்த்தீங்கன்னா சைட் ஸ்லோப் எங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க? ஜென்ரலி கெனாலுக்கு, அதே மாதிரி எம்பேக்மெண்ட்ஸ், ஸோ இந்த இடத்துல தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க சைட் ஸ்லோப். ஸோ ஜென்ரலி ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக. ஸோ நம்ம சாயில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலா நிற்காதுல, ஸோ அதனால என்னன்னா சாயிலுக்கு ஸ்லோப் ப்ரொவைட் பண்ணுவாங்க எய்தர் சைடு. ஸோ அதுதான் நம்ம சைட் ஸ்லோப் அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நீங்க ஜியோ டெக்னிக்கல்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஸ்லோப்ஸ்னு தனியாக ஒரு யூனிட்டே படிப்பீங்க. இந்த ஸ்லோப் வந்து அதோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அதெல்லாமே கண்டுபிடிப்பீங்க. ஸ்டேபிளா இருக்கா இல்லையா, அன்ஸ்டேபிளா இருக்கா அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிப்பீங்க. ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் ஆப்ஷன் பி, தட் இஸ் டு ஸ்டெபிலைஸ் த எர்த்வொர்க் இன் எம்பேக்மெண்ட் ஆர் கட்டிங். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. விச் ஃபேக்டர் டஸ் நாட் அஃபெக்ட் த டிசைன் ஆஃப் சைட் ஸ்லோப்? ஸோ நேச்சர் ஆஃப் த சாயில் வந்து அஃபெக்ட் பண்ணும், கிளைமேட்டிக் கண்டிஷன் அஃபெக்ட் பண்ணும், ஸோ டிராஃபிக் வால்யூம் தான் அஃபெக்ட் பண்ணாது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி தான். இருந்தாலும் ஆப்ஷன் டியும் பார்த்துருங்க, மெத்தட் ஆஃப் ட்ரைனேஜ் அதுவுமே factors affecting the design of side slope. Answer for 8th question is option C, that is traffic volume. Next question number 9. Side slopes are also provided for எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா aesthetic reasonsக்காகவும் சைட் ஸ்லோப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சேஃப்டி பர்பஸ் இருந்தாலும் சரி, அதாவது ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு இருந்தாலும் சரி, அது இல்லாம எக்ஸ்ட்ரா ரீசன் என்ன கேட்கறாங்கன்னா aesthetic ரீசன் தான். சரிங்களா? நெக்ஸ்ட், வேர் ஆர் ஃபுட்பாத் டிபிக்கலி ப்ரொவைடட்? ஸோ எந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றது கேட்குறாங்க. ஜென்ரலி அர்பன் ரோட்ல 2 பக்கத்துலயும் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாத் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் ரோட் மார்ஜின் பார்த்தோம்ல, அந்த ரோட் மார்ஜின்ல ஃபுட்பாத்துமே இன்க்ளூடட் தான். நெக்ஸ்ட், த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபுட்பாத் இஸ் டு, தட் இஸ் ஆப்ஷன் ஏ, ப்ரொவைட் அடிஷனல் பார்க்கிங் ஸ்பேஸ், கிராண்ட் சேஃப்டி டு பெடஸ்ட்ரியன்ஸ். நெக்ஸ்ட், செப்பரேட் வெஹிக்கிள்ஸ் ஃப்ரம் த ரோடு. நெக்ஸ்ட், இன்க்ரீஸ் த ரோட் வித். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெடஸ்ட்ரியனுக்கு, ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறதுதான். நெக்ஸ்ட், வாட் இஸ் த மினிமம் வித் ஆஃப் த ஃபுட்பாத்? ஸோ 1 மீட்டர், 2 மீட்டர், 1.3 மீட்டர், 1.5 மீட்டர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன், ஸோ ஆன்சர் சி, தட் இஸ் 1.3 மீட்டர். இருந்தாலும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 மீட்டர்லாம் காட்டும். ஒரு சில இடத்துல கோட் புக்லாம் பார்த்தீங்கன்னா 1.8 மீட்டர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்கு. இப்போதைக்கு என்னன்னா 1.3 மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு ஐடிஐ ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 1.3 மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. ஃபுட்பாத் ஷுட் பி பிளேஸ்ட் ஆன். ஸோ ஃபுட்பாத் எங்க ப்ரொவைட் பண்ணுவீங்க அப்படின்றதான் கேட்கறாங்க. இதுவுமே என்னன்னா போத் சைட்ஸ் ஆஃப் த ரோட்வே. கொஸ்டின் நம்பர் 13 இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. Frontage roads are mainly provided to, option A, increase the speed of traffic. Option B, grant access to properties along highways. Option C, serve as emergency lanes. Option D, separate heavy and light vehicles. The answer is grant access to properties along highways. அதுதான் என்னன்னா frontage roads கான மீனிங் ஆர அர்த்தம். Next question number 15.
ஃப்ரண்டேஜ் ரோட்ஸ் எங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க யூஸ்வலி அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ ஜென்ரலி எங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, செலக்டட் பாயிண்ட்ஸ் வித் கிரேட் செப்பரேஷன். செலக்டட் பாயிண்ட்ஸ் வித் கிரேட் செப்பரேஷன். நெக்ஸ்ட், guard rails are provided. Guard rails are provided on the edge of the shoulder when the embankment height. So embankment height exceeds. எப்பெல்லாம் எம்பேக்மெண்ட் ஹைட் வந்து ஒரு லிமிட்டை விட எக்ஸீட் ஆகுதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்ட் ரெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. கார்ட் ரெயில்ஸ் என்னன்னா சேஃப்டி, பெடஸ்ட்ரியனோட சேஃப்டி பர்பஸ், பெடஸ்ட்ரியன் ஆர் ஸோ சேஃப்டி பர்பஸ்க்காக ஜென்ரலாக ப்ரொவைட் பண்ணுறது தான் கார்ட் ரெயில்ஸ். நெக்ஸ்ட், ஸோ இதோட எவ்வளோ, அதாவது பார்த்தீங்கன்னா ஹைட் அப்படின்றதான் கேட்குறாங்க. எம்பேக்மெண்ட் ஹைட் வந்து எவ்வளோ எக்ஸீட் ஆனால் நம்ம கார்ட் ரெயில்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆன்சர் இஸ் 3 மீட்டர். 3 மீட்டர். நெக்ஸ்ட், பர்பஸ் ஆஃப் கார்ட் ரெயில்ஸ். ஸோ கார்ட் ரெயில்ஸோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸோ அஸ்தட்டிக் வேல்யூவா, இல்லை ப்ரிவென்ட் வெஹிக்கிள்ஸ் ஃப்ரம் ரன்னிங் ஆஃப் த எம்பேக்மெண்ட்டா, இல்லை செப்பரேட் லைன் ஃபார் டிராஃபிக்கா, இல்லை இம்ப்ரூவ் ட்ரைனேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, தட் இஸ் prevent vehicles from running off the embankment. That is safety purpose காக provide பண்றதா guard rails. Next, parking lanes. Sorry, next question வந்து பாத்தீங்கன்னா, which of the following is a form of guard rails mainly or commonly used? என்னென்ன டைப்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்றது, கார்ட் ரெயில்ஸ்க்கு என்ன மெட்டீரியல் ஒரு என்ன ஃபார்மேட்ல யூஸ் பண்ணுவீங்கன்னு தான் கேட்குறாங்க. கான்கிரீட் பேரியர்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா, வயர் ரோப்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா, ஸ்டீல் பீம்ஸ் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு. ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தி அபோவ். ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் தி அபோவ், தட் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், பார்க்கிங் லைன்ஸ் வந்து அர்பன் ரோட்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அதை எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்றதான் கேட்குறாங்க. ஆர் ப்ரொவைடட் டு எதுக்காக ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்றதான் பார்க்கிங் லைன்ஸோட பர்பஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 19. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அலோ ஃபார் ஆஃப் ஸ்ட்ரீட் ஆர் கர்ப் பார்க்கிங். ஆஃப் ஸ்ட்ரீட், ஆன் ஸ்ட்ரீட், ஆஃப் ஸ்ட்ரீட் ரெண்டு இருக்கு. சாரி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலோ ஃபார் ஆன் ஸ்ட்ரீட் ஆர் கர்ப் பார்க்கிங். ஸோ இன்னும் இருக்கு, பார்க்கிங் பேஸ் பண்ணி அப்பயே உங்களுக்கு புரியும். அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது நீங்கள் தனியாக தியரி மாதிரி உட்காந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஒரே டாப்பிக்கை பேஸ் பண்ணி நிறைய எம்சிக்யூஸ் படிச்சிங்கனாவே உங்களுக்கு என்னன்னா அந்த டாபிக்கான இன்ஃபர்மேஷன், கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் ஆகிடும் ஒரே இடத்துல உங்களுக்கு. நெக்ஸ்ட், if parking lanes are not provided, the effective width of the road. So parking lane நீங்க ப்ரொவைட் பண்ணலன்னா என்ன ஆகும், ரோட்லயே எடுத்துட்டு வந்து பார்க் பண்ணிடுவாங்க. அப்ப width of the road வந்து குறைஞ்சிரும். கரெக்டுங்களா? ஸோ அதனால செப்பரேட்டா பார்க்கிங் லைன் வந்து ப்ரொவைட் பண்ணும். இந்த இடத்துல என்னன்னா பார்க்கிங் லைன் நான் ப்ரொவைட் பண்ணலன்னா என்ன ஆகும்ன்றது கேட்கறாங்க. எஃபெக்டிவ் width வந்து குறைஞ்சிரும், டிக்ரீஸ். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், இன்னும் 5 கொஸ்டின் தான் முடிச்சலாம். பார்க்கிங் லைன்ஸ் ஆஃப் ப்ரிஃபர்டு டு பி எப்படி இருக்கணும் அப்படின்றதான் கேட்குறாங்க. பேரலல் டு த ரோடா, இல்லை இன்க்ளைன் டு த ரோடா, இல்லை பர்பண்டிகுலர் டு த ரோடா, இல்லை அட் த சென்டர் ஆஃப் த ரோட் அப்படின்றது கேட்குறாங்க. த பெஸ்ட் ஜென்ரலி ப்ரிஃபர்ட் வே வந்து பார்த்தீங்கன்னா பேரலல் டு த ரோட். ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 22. ஷோல்டர்ஸ் ஆர் பிரைமர்லி ப்ரொவைடட் ஃபார். எதுக்காக ஷோல்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க? ஸோ ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ ஹை ஸ்பீட் டிராஃபிக். ஆப்ஷன் பி எமர்ஜென்சி ஸ்டாப் அண்ட் பிரேக் டவுன் வெஹிக்கிள்ஸ். ஆப்ஷன் சி பெடஸ்ட்ரியன் வாக்வேஸ். நெக்ஸ்ட், ஆப்ஷன் டி சைக்கிளிஸ்ட். ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, தட் இஸ் எமர்ஜென்சி ஸ்டாப்ஸ் அண்ட் பிரேக் டவுன் வெஹிக்கிள்ஸ். நெக்ஸ்ட், கொஸ்டின் நம்பர் 23. இதுவுமே கொஞ்சம் கன்ஃபியூசிங் தான், பாருங்க. ஸோ வாட் இஸ் த டிசைரபிள் மினிமம் ஷோல்டர் வித் அப்படின்றதான் கேட்குறாங்க. ஸோ டிசைரபிள் அப்படின்ற வேர்டு பார்த்துக்கோங்க. டிசைரபிள், சரிங்களா? ஸோ டிசைரபிள் பார்த்துட்டீங்கன்னாவே ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, தட் இஸ் 4.6 மீட்டர். ஸோ ஒருவேளை டிசைரபிள் இல்லை, வெறும் மினிமம் ஷோல்டர் வித்னா அதுக்கு ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல டிசைரபிள் மினிமம் ஷோல்டர் வித் தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட், ஷோல்டர்ஸ் ஆல்சோ ஆக்ட் ஆஸ். ஸோ ஷோல்டர்ஸோட அதர் பர்பஸ் ஸோ என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, தட் இஸ் சர்வீஸ் லைன்ஸ் ஃபார் பிரேக் டவுன் வெஹிக்கிள்ஸ். ஸோ இப்போதான் இதுக்கு மேலே அதே மாதிரி தான் கொஸ்டின் பார்த்துருந்தோம். பிரைமர்லி ப்ரொவைடட் ஃபார் அப்படின்ட்டு, கிளியருங்களா? அதே தான் ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட், மினிமம் ஷோல்டர் வித். ஸோ இப்போதான் பார்த்துருந்தோம். டிசைரபிள்ன்றது ஒன்று பார்த்தோம். டிசைரபிள்னா எவ்வளோ? 4.6 மீட்டர், ஆப்ஷன் சி. அதுவே இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? மினிமம் ஷோல்டர் வித் ரெக்கமெண்டட் பை IRC இஸ் 1.5 மீட்டரா, 2 மீட்டரா, 2.5 மீட்டரா, இல்லை 3 மீட்டரா அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ வெறும் மினிமம் டிசைரபிள் தராம வெறும் மினிமம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 2.5 மீட்டர். கிளியர்? ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கோட மீட் பண்ணலாம். அன்டில் தென் கீப் ப்ரிப்பேரிங். தேங்க்யூ.